And BJP is in a massive way getting prepared for Murugan Manadu, and we have the state BJP president with us, Naina Nagindran. Thank you so much, sir. இப்போ ஒரு பெரிய லெவலில் முருகன் மாநாடு தமிழ்நாட்டில் நடத்தணுன்றதுக்கான முடிவுக்கு காரணம் என்ன? அதாவது தமிழகத்தை பொறுத்த மட்டும் தமிழ் கடவுள் முருகன் அது மட்டும் இல்லை, ஏன்னா அரசாங்கம் வந்து ஒரு முருகபக்தர் மாநாடு நடத்தினாங்க. அது அவங்க உண்மையிலேயே அது பக்தி மாநாடு மாதிரி நடத்தலை, ஏதோ அரசியலுக்காக அவங்க பண்ணாங்க. ஒரே நிமிஷம். அதே நேரத்தில் திருப்பரங்குன்றத்தை பொறுத்த மட்டும் ஒரு இஷ்யூ வந்துருச்சு. எப்படின்னா, திருப்பரங்குன்ற மலை வந்து யாருக்கு சொந்தம்னு வழக்கத்துக்கு மாறாக இல்லாமல் இது வந்து சிக்கந்தர் மலை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை இது கிளப்பிட்டாங்க. அதனால் இது அப்படி இல்லைங்கிறது ஏற்கனவே இங்கிலாந்தில் கோர்ட்டில் தீர்மானம்லாம் ஆகி வந்திருக்கிறது. இருந்தாலும் மக்களுக்கு அதெல்லாம் ஒரு தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறது ஒரு இது ஒன்று. முருக பக்திங்கிறது தமிழ்நாட்டில் ஏற்கனவே அதிகமாக இருக்கிறது, அதை சொல்லணுங்கிறது தான். ஸ்டேட் HRNC மினிஸ்டர் யார் வந்து இந்த கோயில்களை நிர்வகிக்கிறாரோ அவரே வந்து இது ஒரு அரசியல் மாநாடு, முருகர்கார மாநாடு இல்லைன்னு சொல்கிறாங்களே. அவங்க சொல்கிறாங்க எங்களை பார்த்து, நான் அவங்கள பார்த்து சொல்லுவேன், அவங்க தானே அரசியல் மாநாடாக நடத்துனாங்க. அவங்க ஏன் முருகர் பக்தி மாநாட்டை அவங்க ஏன் நடத்துனாங்க? அதுக்கு அவங்க விளக்கம் சொல்ல முடியுமா? அதுக்கு மட்டும் அவங்க விளக்கம் சொல்ல முடியாது. இது வந்து அரசியல் மாநாடு கிடையாது. நாங்கள் அரசியலை பற்றி அதில் பேச போகிறதும் இல்லை. முருகன் மாநாட்டில் அரசியல் பற்றி பேச போகிறதில்ல. ஆனால் ஒரு வாரம் முன்ன அமித்ஷா இங்கே வந்திருக்கும் போது நீங்கள் வந்து அமித்ஷா வில் டூ அ சைலண்ட் ஆப்ரேஷன் டு கில் DMK கவர்மெண்ட்னு சொன்னீங்க. அது பின்னாடி இருக்க சைலண்ட் ஆப்ரேஷன் என்ன? அது இனிமேல் தான். இப்போ தேர்தல் இருக்குல்ல, தேர்தலுக்காக யுத்திகள் தான் நான் சொன்னது. இது முருகர் பக்தர்கள் மாநாட்டை பற்றி அதனுடைய அர்த்தத்தில் நான் சொல்லலை. அதனுடைய ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங், நேச்சர் ஆஃப் ஒர்க்கிங். ஏன்னா அமித்ஷாஜி அவர்கள் எல்லா ஸ்டேட் எந்தெந்த ஸ்டேட்டுக்கு போகிறாங்களோ அங்கெல்லாம் வந்து அவர் போகிற இடங்களில் அவருடைய இது வெற்றி பெற்றிருக்கு. அதனால் இந்த ஆப்ரேஷனுக்கு ஆல்ரெடி வந்து எதிர்கட்சிகள் வந்துட்டு ஆப்ரேஷன் லோட்டஸை தான் அவர் வந்து இப்படி சைலண்ட் ஆப்ரேஷன் சொல்கிறாரு, MLAக்களை வாங்குற மாதிரி ஒரு நிலைமை வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே. என்றைக்குமே MLAக்கள் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட MLAக்களை நாங்கள் எப்பொழுதுமே கையில் எடுத்துக்கோம். சார், இப்போ நீங்கள் முருகன் வந்துட்டு மாநாடு எடுத்திருக்கீங்க, எல்லாம் ஆனால் கண்டினியூஸாக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறது வந்துட்டு விஜயும் இதே மாதிரி எடுத்துருவீங்களா அப்படின்ற மாதிரி, TVKயும் வந்து உங்களுக்குள்ளே சேர்த்துருவீங்களான்ற மாதிரி கேட்குறாங்க. அதோட இங்கே பதிலும் வந்துட்டு பட்டும் படாமல் போய் சொல்லிகிட்டே இருக்கீங்க. இல்லை, என்னை பொறுத்தவரையிலையும் தமிழ்நாட்டில் வந்து எல்லோரும் ஓரணியில் சேர வேண்டுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். அதற்கு TVKயை பொறுத்த மட்டும் அங்கே எந்த விதமான பதிலும் அதில் வரல. அதனால் அதை பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல. அதில் வந்துட்டு ஒரு அரசியல் எதிரி, கொள்கை எதிரியில் வந்து ஒன்று திமுக, ஒன்று BJPன்னு கான்ஸ்டண்ட்டாக சொல்லிகிட்டே இருக்காங்களே. ஆமாம், அது என்ன, இப்போ வந்து அதிமுக பாஜக நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம். திமுக எங்களை வந்து எதிரின்னு சொல்கிறாங்க. நாங்கள் அவங்கள வந்து அரசியல் ரீதியாக எதிரின்னு சொல்கிறோம். எதிரின்னு சொல்லலை, நாங்கள் அரசியல் ரீதியாக அவங்கள எதிரின்னு சொல்கிறோம். இது மாதிரி அவங்களுடைய பிடிச்ச கருத்துக்கள், ஒவ்வொருடைய கொள்கைகள் வேறுபாடு இருக்கும். இது வேணால் நடக்கலான்னு சொல்கிறீங்க அரசியலில் வந்து எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம். அப்போது இன்னும் வந்துட்டு அவங்கள வந்து are you still welcoming Vijay? இல்லை, இதுக்கு மேலே அவங்க தான் முடிவு பண்ணணும். Thank you so much. State President constantly says that anything can happen in politics, and it looks like still a welcome is being given for Vijay. No, he has clearly mentioned all our opponent votes should be consolidated. That is the view of our state president. As state president, our view is also the same. While you are keeping the door open for Vijay, it looks like TVK constantly says there is a political and ideological enemy, and BJP seems to be one of them for TVK. No, at present the only concentration of each and every party is to focus on to defeat the DMK. So only our state president is telling the Do same. you want to say anything personally to Vijay? No, the DMK should be defeated. He is intensively opposing DMK. Let him more improve, accelerate his intensification of opposing DMK. That's what would be that end then? His acceleration of opposition, what would that end in? No, that you have to ask him. Not joining BJP. No, that I cannot say. We want everyone to be united, that's all. Anything can happen with politics when it comes to Tamil Nadu. Daniel, Pramod Madhav, for Today.